ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட்ஸ் என்னென்ன வருதுன்னா நம்மளோட ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று போட்டிருக்கோம், அது வந்து ஸ்விம்மிங் பூல் போட்டிருக்கோம், ஃபர்தர் ஒரு டூம் ஹவுஸுங்க, சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா எல்லாமே பண்ணியிருக்கோம். நம்ம கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளார நீங்கள் ஒரு வில்லா பண்ணி அது ரெண்டட் பண்ணிங்கன்னா மந்த்லி ஒரு மற்ற ஒரு கோயம்புத்தூரில் ஒரு சிட்டியில் நீங்கள் ரெண்டல் போடுறத விட இங்கே வந்து 10 மடங்கு இன்கம் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஏன்னா டெய்லி பேசிஸில் நீங்கள் ரெண்ட் அவுட் பண்ண போகிறீங்க. ஸோ இங்கே ஸ்விம்மிங் பூல் பண்ணிக்கிறாங்க. அது போக வந்து நம்ம குழந்தைங்களுக்கு மெயினானது ஸ்விம்மிங் பூல் தான். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்தாங்கன்னா அவ்வளோ ஜாலியாக விளாட்லாம். இல்லை பைக்கில் வரணும், இல்லை 4 வீலரில் வரும் அப்படின்னா கரெக்டான முறையில் இந்த காங்கிரீட்டு பாதை அமைச்சிருக்கிறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா கரண்ட் லைனு மெயினாக வந்து கம்பம் தெரியுது உங்களுக்கு, அங்கே பாருங்கள் கரண்ட் லைன் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்டு, அதாவது சோலார் போட்டு கொடுத்துருக்காங்க. போதுமான அளவுக்கு சேஃப்டிஸ் நிறைய, எல்லா பக்கம் கேட்டு போட்டு சேஃப்டிஸ் நிறையா கொடுத்துருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டைம் இல்லாஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃபார்ம்லேண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ஃப்யூச்சரில் ஒரு இடத்துக்கு பீஸ்ஃபுல்லாக போய் தங்கணும், இல்லை வந்து ஒரு வில்லா கட்டணும், இல்லைப்பா நான் வந்து ஒரு ரெண்டலுக்கு கொடுக்குறேன். ஏன்னா 2 விதமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? ஒன்று நீங்கள் கட்டி வைக்கலாம், அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டலுக்கு கொடுக்கலாம். ஸோ 2 விதமாக நமக்கு வந்து ஏர்னிங்ஸ் வரக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்க போகிறோம். ஸோ இங்கே என்னென்ன அமெனிட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஸ்விம்மிங் பூல்லேருந்து எல்லா ப்ளே ஏரியாஸ் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா சோலையூர். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட இது வந்து ரொம்ப முக்கியத்துவமான வாய்ந்த வீடியோ. ஏன்னா நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க. பட் இந்த மாதிரி இடத்துல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக அமைஞ்சதுன்னா உங்களுக்கு பேக்கில் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ அப்படி என்ன ப்ராஃபிட்டபுளாக இருக்க போகுது, இந்த இடம் எங்கே இருக்குது, என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, எந்த மாதிரி அமெனிட்டிஸ் கொடுக்குறாங்க, எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வச்சு பண்ணுங்க, வாங்க எடுக்க போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நின்றுருக்கிற இந்த ஏரியா பார்த்தோம்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டி பிளிஸ்ஃபுல் ஹில்ஸுங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டிக்குள்ளார நின்றுருக்கோங்க. இது எங்கே இருக்குதுன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 45 மினிட்ஸ் டிரைவில் ஷோலையூருங்கிற ஒரு அழகான ஒரு லொக்கேஷன் உள்ள ஒரு கிராமத்தில் இது அமைஞ்சிருக்குங்க. இது வந்து ஆனைகட்டி பக்கத்தில், அதாவது கோயம்புத்தூர்லேருந்து ஆனைகட்டி நெக்ஸ்ட் ஷோலையூர், அந்த ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு அழகான ஒரு ஏரியாவில் ஒரு கிராமத்துக்குள்ளே நம்மளது அமைஞ்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா 20 ஏக்கர்ஸ் ப்ராப்பர்ட்டி. 20 ஏக்கர்ஸ் ப்ராப்பர்ட்டியில் கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டிங்க. இது எல்லாமே ரோட்ஸ் கொடுக்குறோம், ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொடுக்குறோம். அதர் தட் கம்யூனிட்டி ஹால், ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட்ஸ் என்னென்ன வருதுன்னா நம்மளோட ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று போட்டிருக்கோம், அது வந்து ஸ்விம்மிங் பூல் போட்டிருக்கோம், ஃபர்தர் ஒரு டூம் ஹவுஸுங்க, சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா எல்லாமே பண்ணியிருக்கோம். நம்மளோட பிளிஸ்ஃபுல் ஹில்ஸை பொறுத்துங்க இங்கே வந்து நீங்கள் ஒரு வில்லா வாங்கினாலும் ஒரு பிளாட் வாங்கினாலும் நீங்கள் வந்து வீக்கெண்ட் ஸ்டே ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு நேச்சுரல் அமைப்பு, ஒரு ஆம்பியன்ஸ் இருக்குது. அது போகலாக நீங்கள் ஒரு வில்லா பண்ணிவிட்டு அது கமர்ஷியலாக ரெண்ட் அவுட் பண்ணிக்கு உண்டான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த ஷோலையூர் சுற்றியுமே வந்து நிறைய ரிசார்ட்ஸு, நிறைய ஹோட்டல்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸ் நிறைய டெவலப் ஆகிட்டுருக்கு. நீங்கள் ஆன் த வே வர்றப்போவே பார்ப்பீங்க எத்தனை ரிசார்ட்ஸ் இருக்குது என்னன்ட்டு. அதே மாதிரி நம்ம கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளார நீங்கள் ஒரு வில்லா பண்ணி அது ரெண்டட் பண்ணிங்கன்னா மந்த்லி ஒரு மற்ற ஒரு கோயம்புத்தூரில் ஒரு சிட்டியில் நீங்கள் ரெண்டல் கூடுறத விட இங்கே வந்து 10 மடங்கு இன்கம் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஏன்னா டெய்லி பேசிஸில் நீங்கள் ரெண்ட் அவுட் பண்ண போகிறீங்க. இது எல்லாமே நம்ம கம்பெனி சைடில் வந்து உங்களுக்கு வந்து எல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணித்தர்றோம். அதர் தன் தட் பார்த்தீங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டிங்கிறதுனால செக்யூரிட்டி இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட லேண்டை பற்றியோ உங்களோட வில்லா பற்றியோ ஒரி பண்ணிக்கிட்ட விஷயமே கிடையாதுங்க. ஓகே, அப்போ வந்து 2 விதமாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து யூஸ் ஆகுது. ஒன்று ஃப்யூச்சருக்கு ஆகிட்டு சரி, இப்போ ஆகிட்டு சரி. ஆமாங்க ரைட். ஸோ அந்த ஸ்விம்மிங் பூல் பாருங்கள், இப்போ தான் எல்லாம் வந்து போயிட்டுருக்கு, ஒர்க் ஆன் ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே ஸ்விம்மிங் பூல் பண்ணிக்கிறாங்க. அது போக வந்து நம்ம குழந்தைங்களுக்கு மெயினானது ஸ்விம்மிங் பூல் தான். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்தாங்கன்னா அவ்வளோ ஜாலியாக விளாட்லாம். அது போக பார்த்தீங்கன்னா ப்ளே ஏரியா நிறைய கட்டி வச்சுருக்காங்க. குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் போயிட்டுருக்கு. ஏன்னா இப்போது போகிற சமயத்தில் நம்ம வாங்கினா மட்டும்தான் நமக்கு வந்து பெனிஃபிட். ஏன்னா இதுக்கப்புறம் போக போக நிறைய பேர் உள்ளே என்ட்ரானாங்க அப்படின்ட்டும் போது உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ரைஸ் ரேஞ்ச் அதிகமாகும். அதனால் இப்போ வாங்குறதா பெஸ்ட்டு, என்னுடைய ப்ரிஃபரன்ஸ். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட நிறையா கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ நேரில் வந்து நீங்கள் பார்த்து சூப்பராக இருக்குங்க இடம், அந்தளவுக்கு இருக்குது. நம்ம வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஒரு வாரத்தில் ஒரு நாள் நம்ம ஃபேமிலியோடு வந்து இங்கே ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா பெஸ்ட்டான ஒரு இடமும் கூட. ஸோ நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா கரெக்டாக ஒரு வெஹிக்கிளில் வரணும் அப்படி சரி, இல்லை பைக்கில் வரணும், இல்லை 4 வீலரில் வரோம் அப்படின்னா கரெக்டான முறையில் அந்த காங்கிரீட்டு பாதை அமைச்சிருக்கிறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா கரண்ட் லைனு மெயினாக வந்து கம்பம் தெரியுது உங்களுக்கு, அங்கே பாருங்கள் கரண்ட் லைன் கொடுத்துருக்காங்க.
அது போக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட் அதாவது சோலார் போட்டு கொடுத்துருக்காங்க. போதுமான அளவுக்கு சேஃப்டிஸ் நிறைய எல்லா பக்கம் கேட்டு போட்டு சேஃப்டிஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. கேட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னும் நிறைய என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்குவோம். சார் வரும்போது நான் பார்த்தேன், அதாவது ஸ்விம்மிங் பூல்லேருந்து குழந்தைங்க விளையாடுற ஏரியாவிலேருந்து அது போக நீங்கள் நீட்டாக வந்து எல்லா இடம் சுற்றி பார்க்கறதுக்கு மெயினாக வந்து அந்த காங்கிரீட் பாதை அமைச்சிக்கிறீங்க. ஆமாங்க. அது போக லைன்லாம் வந்துடுது. இப்போ எப்படி சார் எவ்வளோ சென்ஸ் வரைக்கும் நம்ம வாங்கலாம், எப்படி வீடு கட்டுறது? இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பொறுத்து ஒரு ஃபார்ம் லேண்டுங்கிறப்போ உங்களுக்கு வந்து ஒரு 22 சென்ட்ஸ் மேலே தான் பிரிக்க சொல்கிறாங்க. கேரளாவை பொறுத்து நம்ம ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா 2 சென்ட்ஸில் இருக்குது. ஓகே ஓகே, மினிமம் 2 சென்ட்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போது நீங்கள் ஹில் ஸ்டேஷன் இது இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வீடு கட்டணும் அப்படின்னா நான் வெளியிருந்து அந்த அளவுக்கு ஒரு பில்டர்ஸோ இன்ஜினியர்ஸோ கூட்டு வந்து இங்கே ப்ராப்பராக மெட்டீரியலாக கொண்டு வந்து சேர்த்துறது ரொம்ப கடினமாக இருக்கும். கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி நீங்களே அது பண்ணி கொடுத்துருவீங்களா? நம்ம ப்ராப்பர்ட்டி பொறுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஜினியர்ஸ் ஆர்கிடெக்ட் எல்லாமே இருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் டீம் இருக்குது. ஓகே, கஸ்டமருக்கு எப்படி வேணுமோ எந்த மாதிரி பிரியப்படுறோமோ அந்த மாதிரி நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறோம். ஓகே, இப்போது என்ன ஒர்க் போயிட்டுருக்கு சார் இங்கே? இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் ஒர்க் முன்னாடி போயிட்டுருக்கு. அப்புறம் நம்மளோட சைட்டுக்கு ஒரு பெரிய ஒரு ரிவர் அங்கே போயிட்டுருக்கு. ஓகே, அதர் தான் தட் பார்த்தீங்கன்னா நம்ம ஓனாக ஒரு பெரிய வெல் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். கிளப் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா டூம் ஹவுஸு, ஓகே, சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ரோடு வேலை சிமெண்ட் ரோட்ஸ் மேக்ஸிமம் எல்லாமே கம்ப்ளீட் 99% கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. ஓகே ஓகே, முடிஞ்சு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போது கரண்ட்டு ஃபெசிலிட்டியில் எப்படி சார்? இபி ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்குங்க. இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வர்ற வழியில் போல்ஸ் பார்த்துருப்பீங்க, கேபிள் லைன்ஸு பார்த்துருப்பீங்க. அப்போ எல்லாமே பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ நம்ம வாங்கினோம்னா நமக்கு பெஸ்ட்டான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேசஸில் ஒரு வில்லா கட்டணும், ஒரு வீடு கட்டி இருக்கணும், இல்லை வந்து ரெண்ட்டு கொடுக்கணும் நிறைய பேர் ஆசைப்படுவீங்க. கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட சொல்லலாம். ஏன்னா எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம வந்து வீடு கட்டினா மட்டும் போதும் இல்லைங்களா? ஸோ எந்த மாதிரி வேணுமோ எல்லாமே இருக்குது. பில்டர்ஸ் கூட அவங்களே கொடுத்துட்றாங்க. ஸோ எல்லாமே ப்ராப்பராக பண்ணுறாங்காட்டி இன்கேஸ் ஃபர்தராக உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் வரலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு கேள்வி கேட்கணுமே, கேள்வி கேட்டுக்கலாமே நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக சாரோட நம்பர் கீழே இருக்குது, கான்டாக்ட் பண்ணி தெளிவாக கேட்டுக்குங்க. என்ன ஏதுன்னு ஃபஸ்ட் நேரில் வந்து பாருங்கள். நேரில் வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும், அதோடைய ஃபீல் வந்து பண்ண முடியும். நம்ம எப்படி இருக்குது, என்ன ஏது, இங்கே கட்டலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு ஃபீலே பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் நல்ல சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ சார். வணக்கங்க.